ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு வச்சு கிரேவி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நான் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையுமே வந்து இது நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஓகேங்களா? இதான் நம்ம புது அடுப்பு பற்ற வச்சிட்டோம். ஓகேங்களா? அடுப்பை பற்ற வச்சுட்டு இது வந்து கடை சூடாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து நான் வந்து ஒரு 4 கிலோ பச்சை பயிர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 4 கிலோ பச்சை பயிர் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கறியிடாமல் அப்படியே பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதில் வந்து ஏன்னா நம்ம இதை ஊற வச்சு செய்ய போகிறது கிடையாது, அப்படியே தான் செய்வோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டிராப் டாக்ஸி 7358955588. வேக வைக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதில் போட்டு ஒரு ஊற வச்சுன்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். ஊற வைக்காமல் செய்கிறதால ஒரு 5-6 விசில் விடணும். ஓகேங்களா? அப்போ பச்சை பயிர் நல்லா கரைஞ்சி வரும். மாவு சூடாக இருக்கிறதால பிடிக்க முடியல. கொஞ்சோண்டு எண்ணெய் தான் வந்து கொஞ்சம் பொங்காது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மூடிட்டு விசில் போட்டுருக்கோம். ஒரு 5 விசில் வரட்டும். ஓகேங்களா? இது ரெடி ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து டால் ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிர் வந்து வேக வச்சுட்டோம். 5 விசில் விட்டோம். நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். ஓகேவா? கடை சூடானே ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பட்டை வாசனைக்கு, ஒரு 4 ஏலக்காய், 4 அது பொரிஞ்சிச்சு நல்லா. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா பூண்டு அதெல்லாம் போடணும். இதெல்லாம் வந்து நல்லா வாசனை கிடைக்குது. பார்த்தீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் மல்லி. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகா கேப்சிகம் வந்து இது நக்கிட்டாங்க. அதையும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருங்க. நம்ம எவ்வளோ கூட பொடிசாக நறுக்கணுமோ அந்தளவுக்கு இது வந்து கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் பெருசாக நறுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஓகேங்களா? இது வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அதுக்குள்ள தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி வச்சுருக்கோம், பெரிய தக்காளியாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஓகேங்களா? அதான் வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வரும் கிரேவி செய்யும்போது. நம்ம சேனலில் இன்னும் புதுசாக வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள்,
தனி மிளகாத்தூள் போடுறோம். நான் காஷ்மீர் தூள் போடுறேன். இது காரமே இருக்காது, ஆனால் கலர் இருக்கும். நீங்கள் காஷ்மீர் தூள் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது போதும், நல்லா வதங்கி ஓகேங்களா. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அப்போ வந்து மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கொஞ்சோண்டு தயிர் இருந்தால் ஊற்றிக்கலாம், பால் இல்லாமல் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம மசாலா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுல, கிரேவி சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம வந்து சப்பாத்திக்கு எதுக்கான சுற்றி சாப்பிட்லாம். ஆனால் நம்ம பச்சை பயிர் போட்டியதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு வேக வச்சு பச்சை பயிரை எடுத்து சேர்த்துக்கிறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக புதினா மல்லி கருவேப்பிலை அப்படியே மேலே அப்படியே தூக்கி விடுங்க. அப்படியே கொதிக்கிட்டோம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகேவா, அருமையான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம தந்தூரி ரொட்டியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச கிரேவி ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக பாருங்கள். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைவத்தில் தான் செய்ய போகிறோம். இனிமேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம ஃபுல்லாக சைவ வீடியோ தான் வரும். ஓகேங்களா, வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் கொடுங்க. நன்றி, வணக்கம். அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சொரா சிங்கிருத தங்க